பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலமாய் அன்பு கூறுகிற வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளானவர்கள், பார்வையாளர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே இந்த காலையிலே முதலாவது கிறிஸ்து இயேசு நாமத்திலே உங்களை நாங்கள் சபையின் மேய்ப்பர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு உணர்ந்து கொள்ளுதலும் இருதயத்தை திறக்கவும் அவர் நமக்கு யாவருக்கும் உதவி செய்வாராக. கடந்த பாடத்திலே இயேசுவின் மரணத்தில் எதை நினைவு கூறுகிறோம்? அதில் கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்கும் போது நாம் எதை நினைவு கூறும்படி கற்பிக்கிறார் என்று பார்த்தோம். என்னை நினைவு கூறும்படி அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவரையும் நினைவு கூறுகிறோம், மரணத்தையும் தெரிவிக்கணும். எப்படி? அப்போ இந்த நினைவு கூறுதல் என்பது இயேசுவுக்கு மறந்துருமா? ஆவியானவருக்கு மறக்குமா? தேவனுக்கு மறக்குமா? இப்போ நினைவு கூறுதல் அப்படின்ற கருத்தானது நமக்கா அவருக்கா? அவருடைய செயலை, மாதிரியாக வைத்த செயலை நாம் நினைவு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதில் நினைவு கூறுவதில் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்குதலும் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை பருகுவதும் ஒரு செயல். அந்த செயலுக்குள்ளாக மரணத்தை தெரிவிப்பதும் நினைவு கூறுதலும் உள்ளடக்கமாக இருக்கிறது. அதிலே அவருடைய கட்டளையை அன்பு கூர்ந்து கை கொள்வதே பிரதான நோக்கம், கீழ்ப்படிவது. அவர் ஒருவருக்கே மகிமையாக கிறிஸ்து மூலமாய் வாழ்வது என்பது மேன்மையான காரியம். இதிலே பழைய ஏற்பாட்டு பஸ்காவை எப்படி நினைவு கூர்ந்தார்கள், எதுக்கு நினைவு கூர்ந்தார்கள், நினைவு கூறும்போது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும், பணிந்து கொண்டார்களா இல்லையா, எந்த இடத்துல செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் சொல்லியிருந்தார். இது அந்த நாள் மட்டுமே செய்யறதா இல்ல வாழ்நாள் முழுதும் அந்த மீட்ட நாளை நினைவு கூர்ந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கணுமா? இதே கருத்து கொரிந்து சபையில் அவங்களுடைய கர்த்தருடைய பந்தியை கை கொள்ளும் பொழுது அவங்க கை கொள்ற முறையானது அவங்களுக்கு தெரியல, அவங்க தகுதியாகவும் செய்யல, தேவனால் புகழப்படும்படியாகவும் செய்யல என்பதை பற்றி நம்ம கடந்த பாடத்தில் நம்ம விரிவாகவே நம்ம பார்த்தோம். அதில் நம்முடைய மனம் போன போக்கில் நமக்கு விருப்பமானது செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம எரபெயாம் ராஜா தன்னுடைய இஷ்டம் போல செய்து, தான் விரும்பினதை செய்து, தான் நினைத்த பண்டிகை ஏற்படுத்தி, ஈனமான மக்களை ஆசாரியராக ஏற்படுத்தி, தன்னுடைய விருப்பத்தில் செய்த அந்த காரியம் தேவனுக்கு பாவமானது. அதை ஜனங்கள் அநேகர் கெடுக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். நாம் செய்கிற இந்த செயல் நம்முடைய இருதயத்திற்கும் தேவனுக்குமான தொடர்பான காரியங்கள். நாம் உணர்ந்து கொள்ளுதலோடு ஒன்றை செய்யவே நமக்கு அர்த்தம் கொடுக்குமா, அது தகுதியாக இருக்குமா என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ அதே தொடர்ச்சியாக இப்போ இயேசுவின் மரணத்தில் எதை நினைவு கூறுகிறோம், எதை பானம் பண்ணுவதாக சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 11:25 இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கையை பானம் பண்ணுவது எப்படி? நாம திராட்சரசத்தான குடிக்கிறோம், அத மாதிரி அடையாளம் என்று நம்ம ஒண்ணுமே சொல்லுவதில்லையே. அப்போ அந்த உடன்படிக்கையை நம்ம எப்படி குடிக்கிறோம், எப்படி பானம் பண்றோம்? அல்லது சுவிசேஷம் என்பது என்ன? இதை அன்னைக்கு மட்டும் செயல் செஞ்சா போதுமா? நாம் தகுதியாக வாழ்வதற்கு, பாத்திரவான்களாக இருப்பதற்கு வாழ்நாள் முழுதும் அந்த உடன்படிக்கையை நம்ம கை கொள்ளணுமா? பாருங்க, செயல் ஒன்று. வாரத்தின் முதல் நாள் தான் காணிக்கை கொடுக்கிறோம். இது எல்லா நாளும் நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா அந்த சிந்தனை நமக்கு இல்லாத போயிடுமா? அதுக்கு தகுதியானது நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டாமா? அது தியானிக்க வேண்டாமா? அது நம்ம பாவம் செய்யாம நம்மளை காத்துக்கொள்ள வேண்டாமா? நீங்க அந்த நாள் இல்லாம மற்றொரு நாள்ல வஞ்சித்தா அது பாவமாகாதா? பாருங்க, அப்படியானால் இந்த பிரமாணங்களை கடைபிடிப்பதை பற்றி தான், அன்பு கூறுவதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செயல் என்பது வாரத்தின் முதல் நாள். ஆனால் இந்த நிலைமையினுடைய இருதயம் வளர்ச்சியும் மனது ரூபிக்கப்படுதலும் நம்முடைய நினைவுகளும் சிந்தனைகளும் உணர்ந்து கொள்ளுதலும் புத்தி அடைதலும்
தொடர் நாட்கள் முழுவதுமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரியா? இல்ல அன்னைக்கு மட்டுமா? அப்போ நம்ம ஒரு பாரம்பரியமாக தான் இருப்போம், அன்னைக்கு மட்டும் அல்ல. அப்போ இது எப்படி சாத்தியம் என்பதை பார்க்க போகிறோம். அப்போ புதிய உடன்படிக்கையை நாம் பானம் பண்ணுவது எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ புதிய உடன்படிக்கை அல்லது சுவிசேஷம் என்பது என்ன? அப்போ நம்ம 1 கொரிந்தியர் 15 1, 2, 3 படிச்சீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. அப்போ ஒப்புவித்த காரியம் என்ன? அவர் தான் அங்க சொல்றார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், தீர்க்க தரிசன வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்கார், பிறகு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார், பிறகு 3ஆம் நாள் எழுந்திருக்கிறார். அப்போ இந்த மரித்த இந்த காரியமானது வெறும் மரணமா, என்ன செய்து மரித்தார் என்று உள்ள இருக்கார் பாருங்கள். வெறும் மரணத்திற்காக நம்முடைய பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவது கிடையாது. அது பழுதற்ற பலி. பழுதற்ற பலி அப்படிங்கிறது பாவம் செய்யாத வாழ்க்கை. பாவம் செய்யாத வாழ்க்கை என்பது பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்து பாவத்தின் மேல் வெற்றி பெற்ற வாழ்க்கை. இப்போ மரித்து என்ற அந்த வார்த்தைக்குள்ள இது இருக்கா இல்லையா? இப்போ மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், என்னை நினைவு கூறுவீர்கள் அப்படி சொல்ற அந்த வார்த்தையில என்ன இருக்கு? என்ன செய்யணும்? இப்ப நினைச்சா மட்டும் போதுமா அல்லது நாமளும் நடக்கணுமா? அப்போ இந்த காரியத்துக்குள்ள இத்தனை காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்கிறோமா? பாருங்க, மேலோட்டம் பார்த்தீங்கன்னா மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அப்படி சொல்லி நம்ம வந்து வெறும் மரணம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் ஆகுதா? வெறும் பலி இஸ்ரவேலுடைய பாவங்களுக்கு தற்காலிக மன்னிப்பை கொடுத்ததா அல்லது பழுதற்றதா இருக்கணுமா? அந்த பலியும் செலுத்த வருகிறவர்கள் எப்படி இருக்கிறார் இருந்தாதான் அது அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா காயினுடைய பலியை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்படியானால் எத்தனை காரியங்கள் உள்ளே இருக்கிறது என்பதை நீங்க பாக்குறீங்களா? மேலோட்டமா சொன்னா இப்படி, ஆனா அந்த மரணத்திற்குள்ளேயே அந்த காரியத்துக்குள்ளேயே இதெல்லாம் என்ன செய்து இருக்கிறது. அப்ப இருக்கிறது என்று சொன்னால் நாம குடிக்க முடியுமா? இதை குடிக்கும் போது என்ன குடிக்கிறோம்? இதெல்லாம் குடிக்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சமயம் செபுதனுடைய தாய் வந்து இயேசுவிடம் தன் பிள்ளைகளுக்காக கேட்டபோது இயேசு என்ன பதில் சொன்னார்? 1 கொரிந்தியர் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22 23 வரைக்கும் இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு என்ன சொல்றாங்க? அவங்க கூடும் என்றார்கள். இயேசு அது இல்லைன்னு சொல்றாரா ஆமான்னு சொல்றாரா? அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்க பெறுவீங்க முடிவு சொல்லிட்டாரா? அப்போ பிறகு காரியமானது அந்த ஸ்திரீ கேட்டதுக்காக சொல்றாரு, வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருள் செய்யணும்னா அது ஏன் காரியம் கிடையாது, அது பிதாவுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, இந்த திரித்துவம் கொள்கையை கடைபிடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட அவங்களுக்கு கண்ணில் படாது. இப்போ இவர் என்ன அவர் என்ன சும்மா தாழ்த்தினாருன்னாங்க, அப்படின்னா நடிச்சாருன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாடம் அது இல்லைங்க. இப்போ என்ன காட்சின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செபுதேயனுடைய அந்த தாயினுடைய பிள்ளைங்க இதை குடிப்பாங்களா, பானம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. என்ன பானம் பண்ணுவாங்க? இயேசு என்ன பானம் பண்ணாரு, என்ன குடிச்சாரு பாருங்க. அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலை நிறைவேற்றினாரா? இது மாதிரி இவங்களும் செய்ய முடியுமா? முடியுன்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அனுதினமா மரணத்தை சுமக்கலையா? நாமும் சிலுவை எடுத்துக்கொள்ள வேணாமா? நாம பாளையத்துக்கு புறம்பே போக வேணாமா? நாம குடிக்க வேணாமா? அது சும்மா எடுத்துட்டு போய் எங்க சும்மா செத்துறதா இல்ல அந்த அடிச்சுவோட பின்பற்றுறதா? இப்ப குடிக்கிறோமா இல்லையா? இது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா இல்ல எல்லா நாளுமே செய்து பாத்திரவானா இருக்கணுமா?
பாத்திரமான்கள் அபாத்திரம். பாத்திரம்னா என்ன? பாத்திரம் அபாத்திரம். இயேசு எல்லாருக்காக மரித்தார்னு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு கூட தெரியும். இயேசுதான் அவங்க ரட்சகர் என்று உலகம் கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு கூட தெரியும். அதுதான் கருத்தா? அவர் எதற்கு என்ன செய்து மரித்தார், என்ன அடிச்சுவடை வைத்திருக்கிறார், நாம என்ன செய்ய வேண்டும், நினைத்து அதுக்கு பாத்திரமா எப்படி இருக்கணும், நன்றியோடு எப்படி வாழணும், கிரயத்திற்கு கொண்டது எப்படி, அவமானப்பட்டது எப்படி, நிந்திக்கப்பட்டது எப்படி, நாம எப்படி சந்தோஷமா என்னணும், அவர் எப்படி சந்தோஷமா என்னாரு, ஏன் என்னாரு, இதெல்லாம் கூட தெரியாதா? உலகத்துக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் எப்பொழுது இயேசுவின் மரணத்தை சுமந்தாங்க அப்படின்னா என்ன கருத்து? என்ன? 2 கொரிந்தியர் 4:10 வரைக்கும் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். நான் நினைச்சேன் இயேசு ஒரு முறை தான் மரிச்சாரு, மனிதன் ஒரு முறை தான் மரிக்கணும், பின்பு நியாயத்தீர்ப்பில் நிற்கணும். எப்பொழுதும் போய் எப்பவே மரணத்தை போய் எப்படி சுமந்துட்டே தெரிகிறது? அர்த்தம் கொடுக்குதா? எப்படி அவரை சொல்றார் பாருங்க. எப்படி? இதுக்கு மேல் நீங்க விளக்கமே கொடுக்கூடாது. எப்படி எனில், என்னவென்றால், எப்படி என்றால், எப்படி எனில், இது உனக்கு விளங்குதா? சாவுக்கினமான, அதாவது செத்து போகக்கூடிய எங்கள் மாம்சத்துல இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். பாடுபடுறாங்களா இல்லையா? அந்த பாடுபட்டதினாலே, இவங்க மரிச்சதினால மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. ஆமாவா இல்லையா? ஒரு பூமிக்குரிய மரணம் மட்டுமா, இல்ல ஆவிக்குரியவைகளை பாவத்திற்காக மரித்து பாடுபட்டு சிலுவை சுமந்து மரிக்கிறது இருக்கா? இப்படி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது, இயேசு இப்படி செய்த பொழுது நமக்கு ஜீவன் பலன் கொடுத்ததா இல்லையா? அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்களா செய்யலையா? இவங்க செஞ்சாங்கன்னா நாம செய்ய முடியுமா? முடியாதா? செய்யும்படிதான வச்சிருக்காரு. அப்ப எப்படி இதெல்லாம் என்ன என்ன சுமக்குறாங்க இவங்க? எதை சுமந்தாங்க? அப்ப புதிய உடன்படிக்கையை இவங்க பருகும் போது இதெல்லாம் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? 1 பேதுரு 4:1 இயேசுவின் மரணத்தை சுமப்பதினால் எதை கை கொள்றாங்க? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். சிந்தைனா மனது. அவர் என்ன பாடுபட்டாரோ மாம்சத்தில் இருந்து கொண்டு அதை ஆயுதமாக, வெற்றியின் ஆயுதம், அதுக்கு பேரு பாருங்க. வேற ஆயுதம் நமக்கு வெற்றி கொடுக்காதுங்க. அவர் என்ன மனதை உடையவராக இருந்தாரோ அதே மனதை நாம பெற்றுக்கிடுமா வேண்டாமா? அப்போ நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப இப்படி நம்ம அவருடைய மனதை தரித்துக் கொள்கிற பொழுது நமக்கு எப்படி மோல்ட் ஆகும்? கலாத்தியர் 6:17 அப்படி தரித்துக் கொள்ளும் போது யாருடைய அடையாளத்தை தரித்துக் கொள்கிறோம்? இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அச்சு அடையாளம் எப்படி வரும்? கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டம்னா வெளியே வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு டைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த டைக்குள்ள மோல்ட் ஆகிட்டோம், உருக்கி ஊத்தியாச்சுன்னா பிறகு வரும்போது எப்படி வருங்க? என்ன அந்த டைக்குள்ள ஒரு அச்சு இருக்கோ அதே அச்சு. அப்ப கிறிஸ்து என்னும் ஒருவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது அவருடைய அடிச்சுவடு, அவருடைய மனது, அவருடைய சிந்தை, அவருடைய யோசனை, அவருடைய நடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் பின்பற்றும் போது நம்ம எப்படி இருப்போம்? அச்சு அடையாளங்களை சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். எல்லா செயலும் அப்படித்தான் இருக்கும். குடிச்சிருக்கோமா குடிக்கலையா? புதிய உடன்படிக்கையை பருகிறோமா பருகலையா? அன்னைக்கு மட்டும்தானா? அப்புறம் நம்ம மட்டும் பழைய வாழ்க்கையில போவோமா? அது யாருடைய பாடுகளுங்க? அது ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவோடு உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு பாடுபடணுமா வேண்டாமா? அவர் பாடு நமக்கு எல்லாமே இருக்கிறது. அவரோடனே கூட பாடுபட்டு இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும். எப்படிப்பட்ட பாடுகளை படணும்? 1 பேதுரு 2:19, 20, 21
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம், ஏனெனில் என்பது துண்டித்த வார்த்தை இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, வேலைக்காரரே அதிக பயத்துடன் உடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்குதுங்க. சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே கிருபையாயிருக்கும், பிரீதியாயிருக்கும், தயவாக இருக்கும், இரக்கமாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி இருக்கு, என்ன பிரயோஜனம், என்ன மகிமை, என்ன அது பிரபலமாகும்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் கிருபையாய் இருக்கும். இதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதை குடிக்கணுமா வேண்டாமா? அப்போ என்னை நினைவு கூறுங்கள் என்ற வார்த்தையில இதெல்லாம் செய்யாம வந்ததும் அப்போ சாப்பிட்டு நம்ம வாழ போயிட்டு இருந்தோம்னா அது யார் இந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்தது? அது நம்ம வேலையா? அது வார்த்தையை கேட்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி அதுக்கான நம்ம பயிற்சி எடுத்துக்கிற வேண்டாமா? அதனால காலமெல்லாம் அது குறித்து சிந்தனையா ஓடிட்டு இருக்க வேண்டாமா? புதிய முழு உடன்படிக்கை கை கொள்ள வேண்டாமா? அப்போ அவ்விதமான பாடுகளை அன்போடு நம்ம பின்பற்ற வேண்டுமா? 1 Pér 4:12-16 வரைக்கும் நாம இந்த சோதனையை பெரிதா எண்ணக்கூடாது, புதுமை நினைக்க கூடாது, பங்காளி ஆகணும் சொல்றாரு. வெக்கப்படாம பாடுபடணும். 16ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாம மகிமைப்படுத்தணும். அப்போஸ்தலர்கள் பாடுபடுறதுனால ஆலோசனை சங்கத்தை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு போனாங்க, மரிக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணாங்க. அத்தனையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பிரமாணத்தின் கீழாக செய்திருக்காருங்க? 1 கொரிந்தியர் 9:21 சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இந்த பிரமாணத்தை குடிச்சிருக்காரா, குடிக்கலையா? இது ஒரு நாள் காரியமா? செயல் என்பது ஒரு நாள் தான் செய்யணும், வாரத்தின் முதல் நாள். ஆனா இன்னைக்கு தகுதியாக ஆகிறது எல்லா மரண பரியந்தும் தகுதியாவே ஆகிட்டு இருக்கோமா இல்லையா? இல்ல ஒரு நாள் சொல்லுவீங்களா? பாருங்க, அப்படியானால் மற்ற மக்களை போல பாரம்பரியமாக தான் இருக்கும். நம்ம அன்பா இருக்கணுமா? யோவான் 14:15 என்ன சொல்றாருங்க? கிறிஸ்துவுக்கு இவற்றை எல்லாம் கிறிஸ்துவுக்காக அன்போடு இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை பானம் பண்ணுவோமானால் நம்முடைய செயலை பற்றி என்ன சொல்றாரு? அன்பா இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனையை கை கொள்ளுங்க. அன்பா இருக்கிறவனையும் அன்பா இல்லாதவனையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? சரி, இன்னைக்கு மட்டும் கடைபிடிக்காரு, நாளைக்கு வேற திட்டுறாரு, எதிர்க்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, மனைவியோடு அடிக்கிறாரு, பிள்ளைகளை அடிக்கிறாரு, அப்புறம் இல்லை நல்ல வீட்டில் தான் செய்கிறேன், சபையில் வேற மாதிரி நடந்துக்கிறேன். ஏமாத்துறீங்களா? அப்படி வசனம் இருக்கா? அப்படி நம்ம சொல்லலாமா? முதலாவது யோவான் 14:23-24 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அப்ப அன்பா இருந்தா கை கொள்ளுவாங்க, அன்பா இல்லைன்னா கை கொள்ள மாட்டாங்க. அப்ப ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை பானம் பண்ணாதபடி அது பாரமா இருக்கிறதா? அப்படி இல்லைன்றார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ரொம்ப ஒரு கடினமானதா? மத்திய 11:29-30 லகுவானதுன்றார். ஏன் இப்ப மனுஷங்க வந்து கடினமானது சொல்றாங்க? கடினமானது யார் சொல்லுவாங்க? நீதிமான்கள் யாராவது கடினமானது ஒரு வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களா? இருக்கா? நம்முடைய வாழ்நாளில் அதை பரிசோதித்து பார்க்கும்போது அது அவ்வளவு சாதாரணமா லேசானதா இல்லாம தான் இருக்கு. ஆனா தேவன் அப்படி சொல்றாரா? இயேசு அப்படி சொல்றாரா? இது ஒரு கடினமானது சொல்றாரா? பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா அப்படி சொல்றாங்க. கர்த்தாவே என்று சொன்னா அது பாவமாங்க வார்த்தையாங்க? அது இல்லை. அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அதை சொல்றாங்க கர்த்தாவே? பாருங்க, அது ஒரு மாயக்காரங்க, அவங்க சொன்னபடி செய்யல.
அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சொல்றது தவறு. இந்த மாதிரி சூழ்நிலை இங்க கடினமானது நாங்கள் யார் கேட்போம் சொன்னாங்க. இது மாதிரி சொல்ற மக்களா இருந்தா நம்ம என்ன யோசிப்போம்? இப்படி நம்ம கடினமானது சொல்லி கொடுத்தா என்ன இப்ப இவ்வளவு மாதிரி சொல்றோம், நம்ம அந்த மாதிரி பாஷையோட பேசலாமா? பாருங்க, எங்கேயாவது இயேசுவானவர் நீங்கள் பின்பற்ற முடியாது கடினம் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? பாரமானவைகள் அல்ல, லகுவானது, சுமை லகுவாய் இருக்கிறது, மெதுவா இருக்கிறது சொல்லியிருக்காரு. கடினமானது தாங்க முடியாது அப்படின்னா சொல்லியிருக்காரா? யார் சொன்னது? அப்படி பாருங்க, அப்படி சொல்லுகிறவர்கள் யாரா இருப்பார்கள்? நாம அப்படி சொல்லலாமா? இது ஒரு கடினமானது சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாமா? யோவான் 6:58, 59, 60 பாருங்கள். இது வேதனை தரக்கூடிய நமக்கு தெரியும், அக்னியா நெருப்பா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு சாதாரணமா இது இல்ல, மெய்யாகவே ஒரு பாடுபடுகிற காரியமானது அவனுக்கு அவ்வளவு வேதனை உண்டாக்குன்னு நமக்கு தெரியும். இயேசு வேர்வை ரத்தத்தின் துளிகிற அளவுக்கு அவருக்கு பயங்கரமான சத்தம், பயங்கரமான அலறல். எபிரேயர்ல பாக்குறோம் இல்லையா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி பயபக்தியா இருந்தான்னு பாக்குறோம் இல்லையா? இப்ப சாதாரணமா இது ரொம்ப லகுன்னு சொல்லிட்டு அப்புறம் முடிஞ்சு போச்சா? ஆனால் இது கடினமானதா? கடினம்னா என்ன? இவங்க பாஷையில இது கடினம்னா என்ன? பின்பற்ற முடியாது, அவ்வளவுதான், விலகி போறாங்க. அப்படி நம்ம சொல்லணுமா? ரொம்ப அழுத்தமா இருக்கு, அது உண்மை. நெருக்கமா இருக்கு, அது உண்மைதான். நல்ல பிழியுது, அது உண்மைதான். நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம விருப்பத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது, அது சரிதான். நமக்கு சுயாதீனமே கிடையாது, அது சரிதான். சுதந்திரமே நமக்கு நம்ம இஷ்டத்தின்படி எதுவுமே செய்ய முடியாது மார்க்கத்தில், அது சரிதான். கடினம் என்று யார் சொன்னது? யோவான் 6:58-60 வரைக்கும், வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கு பிழைப்பான் என்றார். கப்பர்நகீமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவர்களை சொன்னார். அவருடைய சீசரில் அநேகர் கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் சொன்னாங்க. இப்ப ஆரம்பத்தில் அவங்க யாரா இருக்காங்க? சீசர்கள். இதை யார் கேட்பான்றாங்க? இப்போ உண்மையிலே தொடர்ந்து அவங்க சீசரா இருப்பாங்களா, இல்ல அவரை விட்டு விலகிடுவாங்களா? பாருங்க, இவங்க சொன்னது யாருங்க? இது கடினமான உபதேசம். இவங்க நிலைமை யார், இவங்க யாருன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல சீசரா இருந்தாங்க, பின்னாடி இதை குறித்து அவங்க வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள், இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் அப்பம் இதுவே, நானே வானத்தில் என்கிற ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கும், நான் மாம்சமே என்றார். இந்த கடினம் சொன்னவங்க அடுத்து என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசி கொடுப்பான், தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். பார்வையற்றவர்களா, குருட்டு மனுஷர்களா? சீசர்களா இருந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொண்டார்களா? இப்போ உணர்ந்து கொள்ளனா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன உணர்ந்து கொள்ளனா என்ன கேட்கணுங்க? எங்களுக்கு புரியல, வேற மாதிரி விளக்குங்க, கேட்கலாம்ல. இவங்களா முடிவெடுத்தாங்க. இவன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசியை கொடுப்பான், தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ண கூடினார்கள். இவங்க யாராயிட்டாங்க? 66ஆம் வசனத்துல, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் போது, இந்த தேசத்தை சுற்றி பார்க்க வந்தாங்க இல்லையா, சுற்றி பார்க்க போனவங்க நற்செய்தியை சொல்லக்கூடிய 2 மக்கள் இருந்தாங்க, துர்ச்செய்தியை சொல்றவங்க 10 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பயமுறுத்தினாங்க? நெடிய ஆட்கள், இவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிய போல இருந்தோம், நம்ம நிச்சயமா பிடிக்க முடியாது. ஜனங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்றாங்களா இல்லையா? நம்ம தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்காத வார்த்தையை மனிதங்களுக்கு நம்ம சொல்லும் போது ஜனங்களை சோர்வுக்குள்ளாக்குறோமா இல்லையா? அது பக்தி விருத்தியை கொடுக்குமா, பக்தி விருத்தியை கொடுக்காதா? ஒரு மனிதனை கட்டுவிக்கிற வார்த்தையை பேசணுமா, இல்ல கட்டுவிக்க கூடாத வார்த்தையை பேசணுமா? இந்த மாதிரி பின்வாங்கி போற வார்த்தையை பேசிட்டு இருப்பீங்க நீங்க. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? புதிய
உடன்படிக்கையை, இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு நாளுக்கா இல்லை எல்லா நாளுமா? எல்லா நாளும் அப்ப சாப்பிட்றீங்களா, ஒரு நாள் தான் சாப்பிட்றீங்களா? வாரத்தின் முதல் நாளிலே. அது பாத்திரவானா இருக்கணும்னா ஒரு நாள் மட்டும் பாத்திரவானா இருப்பீங்களா, இல்லை அந்த பாத்திரவானாக இருக்கான வாழ்நாள் முழுதும் தகுதியை வளர்த்துக்கிட்டே வரணுமா? புரியுதா? என்னை நினைவு கூறுங்கள் என்றால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தார் என்றால் அதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுதா? தகுதியாகணுமா வேண்டாமா? ஒரே நாள் நீங்க தகுதி ஆயிடுவீங்களா? சாதாரண காரியமா? இயேசே தன்னுடைய பிதாவுக்கு பிரியமா நடப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு மேல போச்சு. பவுலுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. நீங்க ஒரே நாள்ல தகுதி ஆயிடுவீங்க? அது மாயத்தனமா தான் இருக்கும். அது எப்படி ஆவீங்க நீங்க? அப்ப இது வாழ்நாள் முழுதும் நம்ம கடைபிடிக்கிற காரியங்கள். இந்த உணர்ந்து கொள்ளுதலோடு கர்த்தருடைய பந்தியை நாம் கடைபிடிக்கிறோமா? இப்படி நினைவு கூறுகிறோமா? இப்படி தெரிவிக்கிறோமா? இப்போ வாரத்தின் முதல் நாள்ல நம்ம எதற்கு கூடி வருகிறோம்? அப்பம்பிக்கிறதுக்கு. என்ன செய்கிறோம்? தெரிவிக்கிறோம். மற்ற நாளில் இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டாமா? அப்படியானால் வாரத்தின் முதல் நாளில் என்ன விசேஷம் இருக்கிறது? நீங்க காணிக்க கொடுக்க வரணும், கர்த்தருடைய பந்தியை கை கொள்ளணும். பாத்திரவான் என்றும் அபாத்திரன் என்றும் எப்பொழுது இருந்தே தகுதியாக இருக்கணும். அன்னைக்கு மட்டுமா? அது எப்பொழுதுதான் உணரணும்? இன்னைக்கு மட்டும்தானா? நினைவு கூறுதலும் மரணத்தை தெரிவிப்பதும் நமக்கா அவருக்கா? இஸ்ரவேலுடைய மக்கள் பஸ்கா நினைவு கூறுதல் பிள்ளைகள் கருத்தாய் போதிப்பதும் கர்த்தருக்காகவா அவங்களுக்காக? சரி, நம்ம தொடர்ந்து இன்னும் படிப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், உணர்ந்து கொள்ளுதலை நமக்கு தரட்டும். நம்மிட்டிருந்து நம்முடைய பெருமையான நம்முடைய சுயசித்தத்தை எடுத்து போடும்படி நம்ம முதலாவது கேட்கணும் தேவன்கிட்ட. நாம் என்ன உணர்ந்து கொண்டோமோ அது சரியில்லை. தேவன் நமக்கு என்ன உணர்ந்து கொள்ளுதலை தருகிறாரோ அது சரியாக இருக்கும். ஆக அவர் நம்ம கொடுக்கிற பிரகாரமாக நாம் பேசுவோம், அதன்படி நடப்போம். பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வார். மற்ற சகோதரர்கள் மற்ற காரியங்களை இங்கு வந்து செய்வார்களாக. நன்றி சகோதர சகோதரிகளே.